இந்த ஷார்ட்ல எலக்ட்ரிக் பவர் பத்தி டீடைலா பார்க்கலாம். 10th பிளஸ் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஜெனரலாவே பவர்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான் பவர்ன்னு சொல்லுவோம். அதுவே எலக்ட்ரிக் சர்க்யூட்ல நடந்ததுன்னா அது எலக்ட்ரிக் பவர்ன்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரிக் பவரை Pன்ற லெட்டர்ல நம்ம டினோட் பண்றோம். இதோட ஃபார்முலா என்ன வரும்னா ஒர்க் டன் பெர் டைம், ரேட் ஆஃப் ஒர்க். நம்ம ஆல்ரெடி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல பார்த்துருக்கோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ கியூ வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் டபிள்யூக்கு பதிலாக வி இன்டூ கியூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ கியூ பை டி, அதாவது சார்ஜ் பர் டைம்ன்றது கரண்ட்டு. ஸோ கியூ பை டிக்கு பதிலாக நம்ம ஐன்ற கரண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு விஐன்றது ஒரு பவரோட ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணலாம். அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல ஐக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போறோம்னா வி பை ஆர் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணனா பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்கும். அகைன் சேம் ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போறோம். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ன்றது ஓம்ஸ்ல, இங்க வி ஸ்கொயர் இருக்கு, அதனால ஐ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் வி ஸ்கொயருக்கு பதிலாக. இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற ஆரும் டினாமினேட்டர்ல இருக்கிற ஆரும் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஐ ஸ்கொயர் ஆர்ன்னு கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் பவரோட ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு விஐன்றது ஒன்று, செகண்ட் பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர், தேர்டு பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்டூ ஆர். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பவரோட எஸ்ஐ யூனிட் வாட். 1 வாட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, சப்போஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வேல்யூ 1 வோல்ட்டாகவும் கரண்டோட வேல்யூ 1 ஆம்பியராகவும் இருக்கிறப்போ எலக்ட்ரிக் பவரோடைய வேல்யூ 1 வாட்டா இருக்கும். வாட்ன்றது ரொம்ப ஸ்மால் யூனிட், அதனால எப்பவுமே கிலோ வாட்டா தான் பவரை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கிலோ வாட்ன்றது கொஞ்சம் லார்ஜர் யூனிட். 1 கிலோ வாட்ஸ் ஈக்குவல் டு 1000 வாட்னு சொல்லுவோம்.